لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. பெண்கள் பகுதியில் இருந்து தான் தகவல் வந்திருக்கு, அதனால இதை சொல்ல வேண்டிய இருக்குது. அதாவது என்னன்னா, நம்ம தொழுகைக்காக வரோம். தொழுகைக்காக இன்ஷா ஜமாத்துக்கு வரும்போது சில பேர் முன்னக்கூடியே வந்துருவாங்க, ஜமாத்து முதல் தக்பீர்லயே அட்டன் பண்ணிடுவாங்க. இப்ப அடுத்து பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு ஒரு ரக்காயத்தோ அல்லது 2 ரக்காயத்தோ விடுபட்டுருச்சுன்னா பெரும்பான்மையான பெண்கள் என்ன பண்றாங்கன்னா தனியா தொழுகிறாங்க. இஷா அப்படி தனியா தொழணும்னு அவசியம் இல்லை, ஜமாத் தான் நடந்துட்டு இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த ஜமாத்தோடு தான் தொழ வேண்டும். அந்த ஜமாத்தோடு தொழுது விட்டு இமாம் கடைசி இருப்புல உட்கார்ந்து சலாம் கொடுத்து முடிக்கும் போது விடுபட்ட ரக்காத்துகளை, எத்தனை ரக்காத்து உங்களுக்கு தவறி போயிருக்கோ, 1 ரக்காத்து தவறி இருக்கா, 2 ரக்காத்து தவறி இருக்கான்னு நீங்க என்ன செய்யணும், நீங்க எத்தனை ரக்காத்துல தொழுகையில சேர்றீங்களோ, 2வது ரக்காத்துல சேர்றீங்கன்னா ருக்குவுக்கு முன்னாடி சேரணும். ருக்குவுக்கு முன்னாடி சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2வது ரக்காத்து கிடைச்சிருச்சு. அது ருக்குவுக்கு பின்னாடி வந்து சேர்றீங்கன்னா அப்ப 2வது ரக்காத்து கிடைக்கல, அதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அப்ப 2 ரக்காத்து தவறி போச்சுன்னு அர்த்தம். ருக்குவுக்கு பின்னாடி வந்து சேர்றீங்க, இருப்புல இருக்கிறாங்க, 2வது ரக்காத்துல இருப்புல இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு 2 ரக்காத்து தவறி போச்சு. அப்ப மீதி இருக்கிற 2 ரக்காத்து யாரோட தொழுவீங்க, இமாம் ஜமாத்தோட தொழுவீங்க. அதுபோல இமாம் ஜமாத்தோட தொழுது அவர் சலாம் கொடுத்து முடிக்கும் போது என்ன ஆகும், மீதமுள்ள தொழுகையை நீங்கள் எழுந்து என்ன செய்ய வேண்டும், தனியாக தொழ வேண்டும் என்பதை என்ன செய்யறோம், உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக என்ன செய்யறோம் சொல்லிக் கொடுக்கிறோம். கூடுதலாக சந்தேகம் இருந்ததுன்னா தெளிவுள்ள சில பேர்கிட்ட கேட்டு நினைச்சிட்டீங்க, அதற்கான ஆலோசனைகளை வாங்கி கொண்டு தொழுகையை முறையாக கடைபிடிக்கக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்ய வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி முறைக்குள்ள போறார். நேற்று தினம் உதைபியா உடன்படிக்கையினுடைய தொகுப்புகளில் இருந்து என்ன செஞ்சோம், எதிரிகள் இருந்து தூதர்கள் வந்தாங்கிற செய்திய ஆரம்பித்து பார்த்தோம். அந்த 2 தூதர்களுடைய பேர் யாராவது சொல்லலாமா? தெரிந்தவர்கள் கை தூக்குங்க. மேல எதிரியில இருந்து குறைசிகள்ல இருந்து 2 தூதர்கள் வந்தாங்க. தெரிந்தவங்க கை தூக்குங்க. ஒருத்தர் தூக்கி இருக்கிறாரு. 2 எண்ணிக்கை கூடுது. ஞாபகம் இல்லையா? மீண்டும் மீண்டும் அவர்களுடைய பேர் சொன்னேன். முதல்ல யார் வந்தா, உதயன் என்று சொல்லக்கூடிய ஒரு குறைசி குலத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு, அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு. அப்புறம் என்ன செஞ்சாரு, உருவா வந்தாரு. உருவா வந்ததுக்கு பிறகு உருவாவும் என்ன செய்யறாரு, குறைசிகிட்ட போயிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய தோழருடைய நபி தோழருடைய பண்புகள் குறித்து பாராட்டி பேசிட்டு அங்க போய் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்தது இல்லை, நான் எத்தனையோ மக்கள் இடத்துல தூது போயிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்கிற செய்தியை பார்த்தோம். இப்போ உருவா போய் மறுபடியும் குறைசிகிட்ட பேசணும்னு பனு கினானா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரோட பேர் சொல்லல, ஹதீஸ்ல இல்ல, பனு கினானாங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, குறைசிகிட்ட அனுமதி கேட்கிறார். நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா, நான் போய் அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த கூட்டத்தையும் நான் சந்திச்சு வரட்டுமா என்று சந்திப்பதற்காக அனுமதி கேட்கிறார். அவர் வர்றத ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. பார்த்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வருவதை பார்த்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் இறைவனுக்காக ஹஜ்ஜில் அறுக்கப்படும் ஒட்டகங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர், இவர் அந்த குலத்தை சேர்ந்தவர். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம எத்தனை பலிபிராணி கொண்டு வந்தோம்னு சொன்னோம் முதல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டத்துல எத்தனை பலிபிராணிகள் இருந்துச்சு, 60 கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி லாக்கர் மாதிரி சொல்லிடுவா, கன்ஃபார்ம் தானா? ஒருத்தர் 2 பேர் தானே பதில் வருது. மக்கள் எல்லாம் அப்படியே அதை பயான்னு கேட்டு உள்ளத்துல ஏற்றுவாங்கன்னு பார்த்தா காது வழியா அப்படியே விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, 60 கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் பண்றதுக்கு அது பின்னாடி யாரும் அல்லாஹ் அக்பர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களா? அல்லாஹ் அக்பர் அதான் அப்படின்ட்டு 70 ஒட்டவோடு செஞ்சாங்க, அவங்க வந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, இவர் ஒரு பலிபிராணிகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர், என்ன செய்யுங்க, அதனால ஒட்டகங்களை என்ன செய்யுங்க அவர் முன்னாடி அனுப்பி வைங்க என்று சொல்லி அவர் முன்னாடி என்ன செய்யறாங்க, ஒட்டகங்களை ரசூலுல்லாஹ் அனுப்புவதற்கு ஆணையிடுறாங்க.
அவங்க நினைச்சாங்க அந்த ஒட்டகத்தை முன்னாடி அனுப்பின உடனே அவர் பாக்குறாரு, மக்களும் தல்வியா சொல்லபடி அவர் வரும்போது தல்வியாவும் சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், இந்த கூட்டத்தையா நாம தடுக்கிறோம்? இவங்கள் இறை இல்லத்தை நோக்கி நன்மையை நாடி வந்திருக்கிறாங்க, இவங்களை தடுப்பது சரியே கிடையாது என்று சொல்லி என்ன செய்றாரு, இந்த குலத்தை சேர்ந்தவர் என்ன செய்றாரு, மீண்டும் குறைஷிகள் இடத்துல போய் இவங்களை நம்ம தடுக்க கூடாது, இவங்க இறை இல்லத்தை நோக்கிதான் வந்திருக்கிறாங்க, நன்மை நாடி வந்திருக்கிறாங்க, இவங்களை நம்ம தடுக்க கூடாதுன்னு குறைஷிகிட்ட தகவல் சொல்றாங்க. இதை கேட்டவன இன்னொன்னு ஒருத்தர் வராரு, மிக்ராஸ் இப்னு அப்பாஸ், மிக்ராஸ் இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடியவன், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு என்ன செய்றாங்க, குறைஷிகிட்ட அனுமதி கேட்கிறார். அவர் ஒருத்தர் அனுமதி கேட்கிறார். அவர் வந்தவன ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மிக்ராஸ் என்பவன் யாருன்னா, இவன் ஒரு கெட்ட மனுஷன், இவன் ஒரு கெட்ட மனிதன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. இவன் ஒரு கெட்ட மனுஷன்பா அப்படின்னு சொல்லி ஹிண்ட் கொடுத்த உடனே அவனும் ரசூலா வந்து சந்திச்சு பேசுறாங்க. அதே பழைய ஸ்பீச் நடக்குது. மீன் தான் அந்த மிக்ராஸ் என்பவனும் திரும்பி செல்லக்கூடியவனாக இருக்கான். அதற்கு பிறகு சுகைல் இப்னு அம்ரு என்று சொல்லக்கூடிய இன்னொருத்தர் வர, இவர் வந்தவனதான் ரசூலா சொல்றாங்க, சகல், உங்களுடைய காரியம் எளிமையாகிவிட்டது, நம்மளுடைய வந்த நோக்கம் சுலபமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி ரசூலா அடிச்சுறாங்க. அந்த சுகையிட்டையும் பேசுறாங்க. உடனே சுகைர் என்ன செய்றாருன்னா, சமாதான உம்மத்திற்காக எழுதுவதற்கான ஆயத்த பணிகளை என்ன செய்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. உடன்படிக்கை எழுதுறாங்க. உடன்படிக்கை எழுதும் போது எப்படி எழுதுறாங்க, நம்ம எப்போதும் எழுதும் போது நம்மளும் என்ன செய்வோம், ஒவ்வொரு செயலை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்மளாம் போடுவோம், பிஸ்மில்லாஹ்னு சொல்லி சாப்பிடுவோம். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, எழுத்தரை அழைத்து சொல்றாங்க, தேரலானும் கருணையுடனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அப்படின்னு என்ன செய்றாங்க, போட்டு எழுத சொல்றாங்க. உடனே என்ன செய்றாரு சுகைல், நிறுத்துங்க, ரஹ்மான் கருணையுடையவனா அப்படின்னா யாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன செய்யுங்க, வழக்கம் போல பிஸ்மிக்கா அல்லாஹ்வும்ம, இறைவனின் திருப்பெயரால் அப்படின்னு மட்டும் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. இந்த அல்லாஹ்வுடைய தன்மையை இவங்க எப்படி மறுக்கிறாங்க பாத்தீங்களா, அளவில்லா அருளாளன் நிகரில்லா பேரன்பாளன் அல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ்வுடைய அருளை நாம வந்து இந்த உலகத்துல எண்ணி பார்த்தோம்னா நாமெல்லாம் அவருக்கு நிறைய நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் நம்மளுடைய மூட்டுகள், உடம்புல எவ்வளவு மூட்டு இருக்கு, எவ்வளவு ஜாயிண்ட் இருக்கு. இன்னைக்கு ரோபோ தயாரிக்கிறாங்க, எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஏஐ போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாமோ ஏஐல நவீன உலகத்துக்குள்ள எப்படிலாம் போய் சாதிக்கணுமோ அம்பட்டையும் சாதிக்க தயாரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா மனிதனை போன்று செயல்படக்கூடிய ரோபோக்களை தயாரிப்பதற்கு இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் அவனால அந்த ரோபோ விஷயத்துல ஏன் சாதிக்க முடியல? எப்படி மனுஷன் செயல்படுவானோ அதே போன்று அந்த ரோபோ செயல்படுறா, நடக்கும்போது மனுஷன் மாதிரியா நடக்குது ரோபோ, அது நிறைய பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ரோபோ அப்படின்னு. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க பாயிண்ட் பாருங்க, இது எல்லாமே ஜாயிண்ட் தான், இது எல்லாமே முட்டு, இது ஒரு முட்டு, இது ஒரு முட்டு, இது ஒரு முட்டு, ஒவ்வொரு இணைப்புகளும் இருக்கு. உடம்புல அவ்வளவு இணைப்புகள் இருக்கு, அவ்வளவு ஜாயிண்ட் இருக்கு. இந்த இணைப்புக்காகவே நாம ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்ய வேண்டும். அப்படி தர்மம் செய்ய முடியலையா, துவா நேரத்தில் 2 ரகாத் தொழுகை தொழுகிறாங்க. எதுக்கு? இந்த அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்பாளன் பேரருளாளன் கருணையுடன் நம்ம அல்லாஹ் சொல்றோமே, அவனுக்கு நாம நன்றி செலுத்துவது. ஒவ்வொரு மூட்டுக்கும் நம்ம தர்மம் செய்யும். அப்ப எவ்வளவு அருள் வச்சிருக்கா அல்லாஹ் மனித குலத்துக்கு. இந்த மூட்டுகள் இல்லைன்னா மனுஷனால செய்ய முடியுமா? ஒரு மனுஷன் கீழே விழுந்து முதுகுல அடிபட்டு போச்சு, 2 மாசத்துக்கு பெல்ட் கட்டணும்னா அவரை பெல்ட்டை கட்டிக்கிட்டு குனிய முடியுமா? யோசிச்சு பாருங்க. வெயிட்ட தூக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன் அந்த மூட்டுக்கு அந்த போனுக்கு வந்து வேலை கொடுக்க கூடாது, ஸ்ட்ரைட்டா அப்படியே வச்சுக்கணும். குனியக்கூடாது, நிமிரக்கூடாது, ஆறக்கூடாது, அசையக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படித்தானே? அப்போ இவ்வளவு அருள் செஞ்சிருக்கான். அந்த அருளை எல்லாம் எங்க எப்படி பாருங்க, அது என்ன ரகுமான், ரகுமான்னா எங்களுக்கு தெரியாது, கருணையாளன்னா எங்களுக்கு தெரியாது, அன்பாளன்னா எங்களுக்கு தெரியாது. நீங்க வழக்கம் போல எழுதக்கூடிய பிஸ்மில்லான்னு எழுதுங்க, இறைவனின் திருப்பெயரால் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரசூலுல்லாஹ் இன்னொரு வரியும் சேர்க்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் முகமது செய்து கொண்ட சமாதான ஒப்பந்தம் அப்படின்னு போடுங்கிறாங்க. அதுக்கும் என்ன செய்றாங்க, மறுப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களை அல்லாஹ்வுடைய தூதர்னு நாங்க ஏத்துக்கிட்டோம்னா உங்களை எதுக்கு இங்க நிறுத்தி வைக்கணும், உதவியால நாங்க ஏன் நிறுத்தி வைக்கணும், நாங்க தான் உங்களை உள்ள விட்டுருப்போமே, உங்களை தவாப் செய்ய விட்டுருப்போமே, உம்ரா செய்ய விட்டுருப்போமே, ஹஜ் செய்ய விட்டுருப்போமே, உங்களுக்கு எங்களுக்கு சண்டையே வந்திருக்காது, அதனால அதையும் எழுதாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் மறுத்தாலும் நீங்கள் பொய் வைத்தாலும்
நான் இறைவனுடைய தூதர் தான். ஆனால் சுஹைல் என்ன சொல்றாரு, அப்துல்லாவின் மகன் முகமதுன்னு எழுதுங்க, அப்துல்லாவின் மகன் முகமதுக்கும் குறைஷிகளுக்குமான ஒப்பந்தம் எழுதுங்க, அல்லாவுடைய தூதர் எழுதாதீங்கிறார். அப்ப அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நீங்கள் மறுத்தாலும் இதுதான் உண்மை என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் என்ன செய்றாங்க, பதிலுக்கு அதை சொல்றாங்க. இது எழுதுனதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னா, அதெல்லாம் அழிக்க சொல்றாங்க. ரசூலுல்லா அழிக்க சஹாபாக்களுக்கு கட்டளை இடுறாங்க. சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, அதெல்லாம் நாங்க அழிக்க முடியாதுங்கிறாங்க. அப்ப அலி அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அதை அழிக்கப்பா, அதை அழிக்க அழி அழி அப்படிங்கிறாங்க. அலி கூப்பிட்டு அதை நீக்குவதற்கு சொல்றாங்க. அலி அவங்க மறுக்கிறாங்க, என்கிட்ட காட்டுங்கிறாங்க. ரசூலுல்லாவுக்கு படிக்க தெரியல. படிக்க தெரியாத ஒரு முகமது இறை தூதராக இருந்து இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ கோடான கோடி மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆதாரம். ரசூலுல்லாவுக்கு தெரியாது, அங்க என்ன எழுதிருக்குன்னு கூட தெரியாது, எந்த இடத்துல இருக்கு காட்டு, நான் அழிக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கையால் அதை அழித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்புறம் அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த வாக்குறுதி ஒப்பந்தம் என்ன செய்யப்படுகிறது, அங்கே அதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எழுதப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் என்னன்னா, முதல்ல ஒரு ஒப்பந்தத்துல முதல் கட்டளை போடுறாங்க, முஸ்லிம்களை திருப்பி அனுப்புவது. அதாவது மக்கால இருந்து இணைவிப்பாளர்களிடம் இருந்து முஸ்லிம்கள் மதீனாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க என்ன செஞ்சிடணும், திருப்பி அனுப்பி வைத்து விட வேண்டும் இப்படிங்கிற கட்டளைய முதல்ல எழுதுறாங்க. அதே முஸ்லிம் பகுதியில இருந்து யாராவது மக்காவிற்கு சென்றால் அவங்களை இவங்க என்ன செய்ய மாட்டாங்களா, திருப்பி அனுப்ப மாட்டார்கள் என்று ஒரு அநியாயமான முதல் ஒப்பந்தத்தை போடுறாங்க. அதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, மறுப்பு தெரிவிக்கவே இல்லை, சரி ரைட்டு அப்படி எழுதிட்டாங்க. ரெண்டாவது, இப்ப நீங்க உம்ரா செய்யக்கூடாது, இப்போ நீங்க உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த ஆண்டுதான் நீங்க உம்ரா செய்யணும், அதனால எல்லாம் திரும்பி போயிருங்க. அடுத்த நாள் எத்தனை நாள் உம்ரா செய்யலாம் தங்குறதுக்கு, 3 நாள் தான் அனுமதி, 3 நாள் தான் உம்ரா செய்வதற்கு அனுமதி. அடுத்து போர் ஒப்பந்தம் நிறுத்தம், எத்தனை ஆண்டு, 10 ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து ஒப்பந்தம் போடுறாங்க, வாள் வில் போன்ற ஆயுதங்களை உரையிலிட்டுக் கொண்டுதான் என்ன செய்ய வேண்டும், உள்ளே நுழைய வேண்டும் என்று இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்ட உடனே பக்கத்துல உமர் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. கடுமையான கோபம், அவங்க ஒரு பக்கத்துல அப்படி கோபத்துல முகம் சேர்ந்து அவங்க பொங்குறாங்க. பொங்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சில வார்த்தைகளை கேட்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியை செய்வோம், நாளைய தினம் இந்த செய்தியுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். ஒரு அறிவிப்பு, வருடந்தோறும் நோன்பு கஞ்சிக்கான வசூல் கிளையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் நோன்பு கஞ்சியினுடைய கிட்டத்தட்ட நோன்பு 12, 13 தாண்டி, அதாவது 2 வாரத்துக்கு நெருக்கத்துக்கு வந்துட்டோம். பெரும்பான்மையான சகோதரர்கள் இன்னும் என்ன செய்யல, நோன்புக்காக கொடுக்கக்கூடிய பொருளாதாரம், வாங்கி தரக்கூடிய பொருளாதாரம் என்று எல்லாமே பெண்டிங்ல தான் இருக்கு. நிறைய சகோதரர்கள் தர வேண்டி இருக்கிறதுனால என்ன செய்யுங்க, அதுக்காக கொஞ்சம் மணிக்கெடுங்க. ஏனென்று சொன்னால் நம்ம ஒரு 10 கஞ்சி கூட இந்த பொருளாதாரம் வரல முழுமையா, அப்ப இன்னும் 20 கஞ்சிக்கு நம்ம பொருளாதாரம் வசப்பட வேண்டியிருக்கு. அதனால அதை கவனத்துல கொண்டு என்ன செய்யுங்க, அதிகம் வசூல் பண்ணக்கூடிய சகோதரர்கள் என்ன செய்யுங்க, அதுக்காக மெனக்கிட்டு கொஞ்சம் தகவல்களை ஸ்பிரிட் பண்ணி வாங்கி கொடுங்க. இன்னொன்னு, பசித்தோருக்கு உணவளிப்பதுங்கிறது ரொம்ப சிறந்த பண்பு, அதுவும் நோம்பாளிக்கு கொடுப்பது என்பது மிகச்சிறந்த பண்பு. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, தீயவர்களின் பண்பு குறித்து பேசும்போது அவன் ஏழைக்கு உணவளிக்க தூண்ட மாட்டான். இந்த உணவு விஷயத்துல நிறைய அல்லாஹ் திருமறை குர்ஆன்லயும் பேசியிருக்கிறான். அவனை பிடிங்க, 70 சங்கிலியால நெருக்கி பிடிங்க. ஏன் அவனை பிடிக்க சொன்னான்ல, அவன் ஏழைக்கு உணவளிக்க தூண்டுவதில்லைங்கிறான். அந்த உணவு சம்பந்தமான விஷயத்துல என்ன செய்வாங்க, அலட்சியமாக தன்னால் முடியும் தன்னால் முடியாத சில நபர்களும் இருப்பாங்க. பொருளாதார விஷயத்துல தொய்வான நிலையில அல்லது பரிந்துரை செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அவங்களாம் என்ன செய்யலாம், இது போன்று கொடுப்பதற்கு என்ன செய்யலாம், பரிந்துரை செய்யலாம். அவனை நேசித்ததற்காக, அல்லாஹ்வை நேசித்ததற்காக ஏழைக்கும் அனாதைக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளிப்பார்கள். அவர்கள் தான் மூமின்கள், அவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள் என்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை என்ன செய்வாங்கன்னா, ஒரு கீரையில ஒரு தண்டு பகுதியை மட்டும் எடுத்து கோதுமையோடு சேர்த்து அதை என்ன செய்வாங்க, உணவாக தயாரித்து திண்ணை தோழர்களுக்கு உணவு கொடுப்பாங்க. பல நேரங்கள்ல சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க, காலையில உணவு கேட்டிருப்பாங்க, உணவு இல்லைன்றுவாங்க. உணவு இல்லைன்னா என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் நான் நோம்பாளியா இருந்துக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு உணவு பற்றாக்குறை, நோம்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி உணவு கிடைக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, அதை சாப்பிடக்கூடியவா இருக்காங்க. அப்போ நிறைய நன்மை இந்த மாதிரி செயல்கள்ல இருக்கிறது. அதிகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதத்தில் காற்றை விட வேகமாக என்ன செஞ்சாங்க, தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த செய்தி நாம நினைவு வைக்கணும். சும்மா அவங்க
ஒரு நார்மலான பர்சனா இல்ல. அவங்க எவ்வளவு எப்படி இருந்தாங்க ரசூல்லா? மிகப்பெரிய செல்வந்தர். மிகப்பெரிய செல்வந்தர்னா எப்படி? ஹதிஜா அவங்களை கல்யாணம் பண்ணும்போது, ஹதிஜா அவங்களை கல்யாணம் பண்ணும்போது ரசூல்லாவுடைய சொத்து மதிப்பு எப்படின்னா, ஊர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய சொத்து மதிப்பு ஒரு 50 கோடி வச்சுக்கோங்க. ஆப்போசிட்ல வச்சுக்கோங்க, இவங்கள்ட்ட 50 கோடி இருக்கும். ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேரோட மதிப்பு சொத்து மதிப்பு 50 கோடினா ரசூல்லாவும் அவங்க குடும்பத்தாட்டு ஒரு 50 கோடி இருக்கும். அப்ப பல செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரசூலாட்ட உணவு கிடையாது, 3 நாள் தண்ணி பேரிச்சம்பழம் தான் சாப்பிட்டுருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி கொடுத்தார்கள். நீங்களும் நினைச்சீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் அதிகம் தர்மம் செய்யக்கூடிய மக்களாக முயற்சி செய்யுங்கள். வாஹித வனாஹுல்லாஹ் ரப்பில் ஆலமீன்.